ஒரு ஆம்புலன்ஸ் வந்து பாலா கொடுத்தாரு. ஒரு ஆதாரத்தோட சொல்றாங்க. ஒரு சேனல்ல. ஒரு பேட்டியில. அது என்ன சொல்றாங்கன்னா, ஆம்புலன்ஸ் வந்து பாலா கொடுத்தாரு. அந்த ஆம்புலன்ஸோட நம்பர் வந்து DD0003 முழு நம்பர் வேண்டாம் நமக்கு. அப்படின்னு சொல்றாரு. அந்த அந்த பேட்டியில சொல்றாங்க. அந்த அந்த அதுக்கு வந்து இது வந்து எப்படி சொல்றது? ஒரு வாகனத்துக்கு ஒரு நம்பர் குடுத்தா, அந்த நம்பர் வந்து இன்னொரு வாகனத்துக்கு குடுக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த இந்த நம்பர் இந்த ஃபேன்சி நம்பரா இருக்கு. 0003 DD அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு விலை உயர்ந்த காருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. அந்த கார் இன்சூரன்ஸ்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது வேற ஒரு விலை உயர்ந்த காரில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கிற அந்த நம்பர் எப்படி இந்த ஆம்புலன்ஸ்க்கு வரும்? இந்த கேள்வி வந்து அந்த சேனலில் கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்வி வந்து சரியான கேள்வியா இல்லையா? அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஃபோட்டோவே வெளியிடுறாங்க. அதுக்கு பாலா வந்து நேற்றுக்கு வந்து மறுப்பு தெரிவித்து வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவில் ஒரு ஆம்புலன்ஸை நிறுத்தி அது ஒரு டிரைவர் மாதிரி ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி வந்து டிடின்னு இருந்தது உண்மை தான், ஆனால் நாங்கள் தவறுதலாக எழுதிட்டோம். எப்படி தவறுதலாக எழுதுவாங்க? ஒரு வண்டி நம்பரை எப்படிங்க தவறுதலாக எழுதுவாங்க? நான் கேட்குறேன். ஒரு அப்பாவோட இனிஷியலு அதை வந்து ஏன்னு போடுறதுக்கு பதில் நான் சீன்னு போட்டேன்னா சரியாக வருமா? நியாயமாக வருமா? எப்படி தவறுதலாக எழுதுவீங்க? ஒரு வண்டியோடைய நம்பரை நீங்கள் பதிவெண்ணை எழுதும்போது கவனமாக தான் நீங்கள் எழுதுவீங்க. சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது இது. அப்படி இருக்கு. நீங்கள் ஒன்றே ஒன்று கேட்குறேன் தம்பி, உங்கள் 10வது பரீட்சை எழுதுறீங்க, 12வது பரீட்சை எழுதுறீங்க, ரோல் நம்பர்னு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ரோல் நம்பருங்கிறது நீங்கள் கரெக்டாக எழுதணுங்கிறது உங்களுடைய கடமை, பொறுப்பு. அதை மீறி நீங்கள் அந்த ரோல் நம்பரை வந்து நான் 2 நம்பர் மாற்றி எழுதிட்டேன், தெரியாமல் எழுதிட்டேன்னா இது விளக்கமா?